8:40 மணிக்கு மணி மற்றும் நிமிடம் உள் இடையேயான கோணத்தை காண்கன்னு கேட்குறாங்க. இந்த சம் ப்ரீவியஸா ஆர்ஆர்பி என்டிபிசி எக்ஸாம் கேட்டிருக்காங்க. ஸோ 8:40 8 மணிக்கு மேல சின்ன முள் இருக்கும், கரெக்டா 8 கிட்ட பெரிய முள் இருக்கும், கரெக்டா 8:40. இதோடைய கோணம் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இந்த மாதிரி சம் கேட்டாங்களா, இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. என்னன்னா 30 × ஹவர், ஹவர் அப்படிங்கிறது 8 மைனஸ் 11/2 × மினிட். மணி மற்றும் நிமிடத்துல என்ன வேல்யூ கொடுத்தாலும் சரி நம்ம இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் இங்க 30 × ஹவர் அப்படிங்கிறது 8 மணி மைனஸ் 11/2 × மினிட் அப்படிங்கிறது 40 மினிட். ஸோ இங்கே அப்படியே கேன்சல் பண்ணா 20. ஸோ 30 × 8 240 மைனஸ் 11 × 20 220. ஸோ 240ல் 220 போச்சுன்னா 20 டிகிரி. இதோட கோணம் பார்த்தோம்னா 20 டிகிரி. ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். இதே மாதிரி இந்த சம் பாருங்க. 10:40 மணிக்கு மணி மற்றும் நிமிடம் உள் இடையேயான கோணத்தை காண்கன்னு கேட்குறாங்க. இந்த சம் ப்ரீவியஸா எஸ்எஸ்சி எக்ஸாம் கேட்டிருக்காங்க. இந்த சம்ம சால்வ் பண்ணி இருக்கிற ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க. இதே கொஸ்டின்ல இந்த டிஃபரன்ஸ் 180க்கு மேல வந்துச்சுன்னா எப்படி சால்வ் பண்ணாங்கிறது அடுத்த சம்ம பார்க்கலாம். ஸோ அதே மாதிரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.